ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் பொரியல் இது போல் செஞ்சு பாருங்கள். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் நிறைந்த, விட்டமின் சத்து நிறைந்த ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். மேலும் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய பித்தம், கேஸ் ட்ரபிள் இது போல் உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது எதுவுமே ஏற்படாது. இதோடைய சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய வயிற்றை நல்லா சுத்தப்படுத்தவும் இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே விட்டமின் சத்து மிகுதியானது. மேலும் இந்த வெஜிடபிள் நல்ல நரம்பு தளர்ச்சிகளாக ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தவரங்காய். இதை எப்படி நம்ம ஈஸியாக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த கொத்தவரங்காய் கரெக்டாக 1/2 கிலோ எடுத்து இது போல் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கொத்தவரங்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் மீடியமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப பொடியாக வேணாம். 15 பல்லு பூண்டு, தோலில் நீக்க வேணாம், லேசாக நம்ம கல்லில் இல்லைன்னா அம்மியில் தட்டி எடுத்துக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற விட்டு வச்சுருக்கேன். 2.5 டீஸ்பூன் கொஞ்சம் நல்லா தலை வெட்டி நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண போகிறேன். 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ பாருங்கள், இந்த வானலில் நான் நல்ல ஒரு 250 ml தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தவரங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சுடுதண்ணியில் நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள். இந்த கொத்தவரங்காவோட 1/4 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏன்னா சால்ட்டு தான் போட போகிறோம் பின்னாடி நம்ம ஃப்ரை பண்ணும்போது. இதோட 1/4 சிட்டிகை அளவுக்கு, 1/4 டீஸ்பூனில் 1/4 அளவு தான் 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த கொத்தவரங்காவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பாதி அளவு காய் வெந்ததுன்னா போதும். ஒரு வடித்தட்டில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறதுனால அதில் உள்ள விட்டமின்ஸு சத்து எல்லாம் தண்ணியில் வீணாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வீணாகாது. இந்த கொத்தவரங்காய் பித்தத்தையும் கேஸ் ட்ரபிளையும் உண்டு பண்ணக்கூடியது இயற்கையாகவே கொஞ்சம். அதனால தான் நம்ம இது போல் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கிறதுனால குக் ஆகிறதோடு அதில் இருக்கக்கூடிய அந்த பித்தமானது நீங்கிடும். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு வடித்தட்டியில் எடுத்து நம்ம இந்த தண்ணியெல்லாம் நீக்கிடலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய்க்கு தேவையான மசாலா 2.5 டீஸ்பூன் கோபுரமாக மிளகாய்த்தூள், நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதுவே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே கொத்தவரங்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மேலும் இது கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டாகாமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ கொத்தவரங்காய் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்போடைய அளவை கூட்டிக்கவோ இல்லை குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கைகளால் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கல்லெண்ணெய், காய்ச்சாத ஆயில் சேர்த்து விட்டு நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சமாக சாந்து பதத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் குழப்பாக எடுத்துக்கலாம். இப்போ 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி விடணும் கட்டாயம். பாருங்கள், கொத்தவரங்காய்க்கு தேவையான மசாலா ரெடியாக இருக்குது. புளி எல்லாமே விட்டாச்சு. புளி மெயினாக இதில் நம்ம சேர்க்க காரணம் என்னென்னா, வெஜிடபிளில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு வீணாகாது. இன்னொன்று, இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய பித்தத்தை இது எல்லாமே இந்த புளியானது பித்தத்தை குறைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக இந்த வடித்தட்டில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். அந்த ஊறக்கூடிய அந்த டைமில் நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா போட்டு நல்லாவே ஊற விட்டாச்சு. இப்போ நல்லா இந்த உள்ளங்கையால் நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா செட் ஆகிடும். 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது போல் வின்டர் டைமில் குளிர்காலத்தில் கொத்தவரங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். நம்ம உடலுக்கு நல்லா தேவையான அளவுக்கு நல்லா சூட்டை தருவதோட நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம். ரொம்பவே இந்த வெஜிடபிள் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு வாணலில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதே போல் கருவேப்பிலை எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், 1/4 சிட்டிகை கடுகு, 1/4 சிட்டிகை சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரைன்றதுனால வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரைன்றதுனால வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்குச்சுன்னா போதும். நம்ம மசாலா போட்டு ஊற விட்டுருக்கக்கூடிய கொத்தவரங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க இந்த கொத்தவரங்காவை நல்லா அடியில் இருக்கிற கொத்தவரங்காய், மேலே இருக்கக்கூடிய கொத்தவரங்காவை நல்லா கைகளால் வந்து கலந்து விட்டுடணும். நான் கலந்து விட்டுட்டேன் ஆல்ரெடி. இப்போ இதோட வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை பூராவும் கையில் நல்லா நம்ம வழித்து விட்டுடலாம். இதில் இப்போ பாருங்கள், நல்லா நம்ம அந்த பேஷனில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருந்த மசாலாவில் கொஞ்சமாக நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இதில் நல்லா கழுவி விட்டுட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம கலந்து விட்டு கொஞ்சம் சிம்மில் தள்ளிலாம் நல்லா சுருண்டு வந்துடும். இதில் நம்ம உப்பு, காரம், நம்ம சேர்த்த புளியோட அளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். புளியெல்லாம் விட தேவையில்லை, சால்ட்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஹையில் வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஆனோடனே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சிடலாம். நல்லா அதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவானது நல்லா சுருண்டு நல்லா அருமையாக வரும் நமக்கு. நம்ம இப்போவே வந்து உப்போடைய அளவு வந்து பார்த்துடலாம். நான் பார்த்துட்டேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து சேர்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீடியத்தை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு விட்டுடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா அழகாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா வந்து மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா கலரி விட்டுட்டேன். 2 டைம்ஸ் கலரி விட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எந்த அளவுக்கு மசாலா நமக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தவரங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிள். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது போல் நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ருசியான சத்தான கொத்தவரங்காய் பொரியல். லீவ் நாள் இது போல் டைமில் தான் நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணி செய்ய முடியும். பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போகிற டைமில் செய்யவே முடியாது. நீங்களும் வந்து லீவ் நாளில் செஞ்சு பாருங்கள் இது போல். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான சமையலை செய்யலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.